Hi friends, welcome to YouTube Kitchen. YouTube Kitchen இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஆனியன் ஊத்தாப்பம் பொடி தோசை. செய்ய தேவையான பொருட்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி பொடியா நறுக்கியது, இட்லி பொடி, நெய், இட்லி மாவு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தோசை கல்லை வச்சுட்டு ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு இட்லி மாவை தோசை கல்லை ஊற்றி கொஞ்சம் திக்னஸாக பரப்பிக்கோங்க. இந்த அளவுக்கு திக்னஸாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ அது மேலே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் கலவையை தூவுங்க. நல்லா சைடெல்லாம் நல்லா தூவுங்க. சைடில் ஓரங்கள்லாம் நல்லா தூவி கொஞ்சம் நிறைய வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம இட்லி பொடி எடுத்து அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். ஓரங்களில் நடுப்பகுதியில் எல்லா பக்கமும் நெய் விட்டு நல்லா மொறுன்னு வேக விடணும். அப்போ தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுட்டு இப்போது எடுத்துடலாம். தோசை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ இது கூட சாம்பாரும் தேங்காய் சட்னியும் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக ஆனியன் ஊத்தாப்பம் பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.